மதுரையில வந்து 4 மலை ஃபேமஸ். அதுல ஒரு மலை தான் வந்து திருப்பரங்குன்றம் மலை. 3 மலை என்ன அப்படின்னா பசுமலை, நாகமலை, யானைமலை. இந்த 3 மலை. யானைமலையும் பசுமலையும் வந்து திருவிளையாடல் ஆரம் அந்த ஒரு நூலை வந்து குறிப்பிடுதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல, அது வந்து சங்ககால இலக்கியத்தை வந்து குறிப்பிடுதா சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சமணர்கள் வந்து மதுரையில வந்து இருந்ததா ஒரு வரலாறும் இருக்கு. அது கல்வெட்டுகளும் இருக்கதா இப்ப கூட சொல்றாங்க. எதனால வந்து சமண மதம் சமணர்களும் அங்க வந்து இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்க ஆட்சி பண்ண மன்னர். மதுரையில வந்து 2 பேர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதாவது மேஜரா சொல்லும்போது பாண்டிய மன்னன், இன்னொன்னு வந்து கூன் பாண்டியன் சொல்லிட்டு 2 பேர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த கூன் பாண்டியன் ஆட்சி காலத்துல தான் சமண மதம் வந்து அதிகமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சோ அப்போ என்ன அப்படின்னா இவர் வந்து சமண மதத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்போ சமணர்களால உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாலடியார்னு சொல்லிட்டு ஒரு வரலாறும் இருக்கு. கொஞ்ச நாளடைவுல இந்த கூன் பாண்டியன் வந்து